எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம என்ன லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லாவரத்தில் தான். இது பல்லாவரம்னு சொல்லாமா குரோம்பேட் சொல்லாமான்னு தெரியல. ஏன்னா ரெண்டுத்துக்கும் மிடில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு ரேடியல் ரோடு இருக்குல்ல, 200 ஃபீட் ரேடியல் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் 2 BHKல ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க இந்த அழகான 2 BHK பிராண்ட் நியூ அபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஆர் பில்டர்ஸ் அவங்களோட விசாகம் ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரோட பொறுத்த வரைக்கும் 30 ஃபீட் ரோட் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்குது. ஸோ வீட்டோட எலிவேஷன் பார்த்துருங்க, ரொம்பவே யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 2 BHKல இருக்கிற ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் தான். வீடியோவில் ஒன் பை ஒன் எல்லாமே கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3 அடி மேலே ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடான கிரில் கேட் வந்துட்டு நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே நம்மளுக்கு கவர்ட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. போர், சம், செப்டிக் டேங்க் எல்லா ஃபெசிலிட்டியோடய பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 போர் போட்டிருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இங்கே நான் சொன்ன மாதிரி கார் பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 7 சீட்டர் காரே பார்க் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உங்கள் வீட்டில் வந்துட்டு ஏஜ் பர்சன் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வரி பண்ணிக்கவே வேண்டாம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. சேஃப்டிக்காக நம்மளுக்கு CCTV ஃபெசிலிட்டியுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு சில்ட் +3 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பர் ஃப்ளோருக்கு 2 யூனிட்ஸ்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அவைலபிளாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 6 யூனிட்ஸ் இருக்குது. அதில் அவைலபிளாக இருக்கிறது 2 யூனிட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங்கில் தான் இருக்குது. நிறைய பேர் நார்த் ஃபேசிங்கில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே 2 யூனிட்ஸ் நார்த் ஃபேசிங்கில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் தான் நம்மளுக்கு அந்த 2 யூனிட்ஸ்மே இருக்குது. சரிங்களா? அதில் ஒரு யூனிட் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்க இந்த யூனிட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம நின்றுட்டு இருக்க இந்த யூனிட்க்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. பர் ஃப்ளோருக்கு 2 யூனிட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இங்கிருந்து நம்ம பார்த்தாலே தெரியும், சரவணா செல்வரத்னம் தெரியுது, வேல்ஸ் யூனிவர்சிட்டி தெரியுது. ஆல்சோ பாருங்க வேல்ஸ் ஃபார்கோ, இந்த மாதிரி IT கம்பெனிஸ்மே நம்மளுக்கு இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது. ஸோ வீட்டை பார்த்துருவோம். வெளியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ குவாலிட்டியான தீக்கூட்ல நம்மளுக்கு மெயின் டோருமே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டோர் ஃபேசிங்குமே நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? ஹால் பார்த்துருங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அழகாக TV யூனிட்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. சோஃபா எல்லாமே பிளேஸ் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். வென்டிலேஷன் பர்பஸ்க்காக இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய விண்டோஸாக நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கிரில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் பார்த்துருப்பீங்க. ஹால்லேயே நம்மளுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜா யூனிட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ஷெல்ஃப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்சோ இந்த பூஜா யூனிட்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழகாக கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிச்சன் பார்த்துடலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம லேடிஸ் நிறைய பேர் என்ன நினைப்போம், கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பெருசாக இருக்கிறதுனால நம்ம பெரிய ஃப்ரிட்ஜே நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் இது. கிச்சன் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜுமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் இருக்குது. ஆல்சோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஷெல்ஃப்ஸ் இருக்குது. ஆல்சோ லாஃப்ட் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த கிச்சனில் நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. ஆல்சோ வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோடய கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே ஒரு குட்டி ஷெல்ஃபுமே இருக்குது. ஸோ தட் நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு தேவையான லிக்விட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இந்த சர்வீஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் அழகாக கிரில் வச்சு நம்மளுக்கு சேஃப்டியாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஒரு குட்டி கேட்டுமே இருக்குது. சரிங்களா? ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் யாருனா இருக்காங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு நல்லா சேஃப்டியாகவே இருக்கும். ஸோ சர்வீஸ் ஏரியா பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஸோ கிச்சன்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பூஜா யூனிட் இருக்குது. அதை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தலாம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் அழகாக நல்லா ஸ்பேஷியஸாகவே நம்மளுக்கு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பெருசாகவே இருக்குது ஷெல்ஃப்ஸ் எல்லாமே. உங்களுக்கு திங்ஸ் நிறைய நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிளாத்திங்ஸ்லேருந்து ஆக்சசரிஸ்லேருந்து எல்லாமே. ஸோ கம்பார்ட்மெண்ட் பெருசாக இருக்கிறதுனால நிறைய திங்ஸ் நம்ம டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்சோ லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலையும் நீங்கள் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு ஒரு விண்டோமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீலிங் வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பால்கனி தான். ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு நல்ல ஒரு லென்த்தியான பால்கனியாவே கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம சர்வீஸ் ஏரியா பார்த்த மாதிரியே தான். உங்களுக்கு சேஃப்டியாக கிரில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஒரு குட்டி கேட்டுமே இருக்குது. நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் வாஷிங் மிஷின் சர்வீஸ் ஏரியாவில் ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இந்த இடத்துலையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு காமன் பாத்ரூம் இருக்குது. இங்கே நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் இருக்குது. காமன் பாத்ரூம் பார்த்துலாம் வெளியே வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காமன் பாத்ரூம். ஸோ இந்த காமன் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் நம்மளுக்கு பாத்ரூம் உள்ளேயும் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் பாருங்க டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூமுக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நம்மளுக்கு அழகாக சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திங்ஸ்லாம் தேவையில்லாத திங்ஸ் நிறைய வச்சிருப்போம். எல்லார் வீட்லையும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ காமன் பாத்ரூமும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்ததை விட 1 இன்ச் மட்டும் நம்மளுக்கு சின்னதாக இருக்குது. பட் சின்னதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுவுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் பாருங்கள் எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ நிறைய க்ளாதிங்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நம்மளே கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அழகாக நம்மளுக்கு டோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு ஃபிட்டிங்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெரஸ் தான். டெரஸை பொறுத்த வரைக்கும் அழகாக கூலிங் டைல்ஸ் வச்சு நம்மளுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெரஸில் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். டெரஸ்ல இருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு சரவணா ஸ்டோர் தெரியுது பாருங்க. குரோம்பேட் சரவணா ஸ்டோர் தெரியுது. ஆல்சோ போத்தீஸ் தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைட்லேயே நம்மளுக்கு சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, வைஷ்ணவா காலேஜுமே இருக்குது, ஆல்சோ உங்களுக்கு சுகம் ஹாஸ்பிட்டலுமே இருக்குது. ஸோ எல்லா கமர்ஷியல்ஸும் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி 200 ஃபீட்டில் இருக்கிற சரவணா செல்வரத்தினம் தெரியுது பாருங்க. சரவணா செல்வரத்தினத்துக்கு பேக் சைடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆல்சோ இங்கேருந்து நம்மளுக்கு வேல்ஸ் ஃபர்கோலேருந்து, நியூ லைஃப்லேருந்து, ஆல்சோ காவேரி ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்பைல ஓப்பன் பண்ண போகிறாங்க சில்ட்ரன்ஸ்க்காக. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து நியர்பைலேயே இருக்கு. ஸோ இப்போ எல்லாரும் பட்ஜெட் என்னன்னு கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எஸ், நம்ம மெயின் ரோட்லேருந்து அதாவது துறைப்பாக்கம் டு குரோம்பேட் 200 ஃபீட் ரேடியல் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 300 மீட்டர்ஸ்லேயே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட்னு பார்க்கும்போது ஜஸ்ட் 95 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஆல்சோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். ப்ராப்பர்ட்டி ஓரளவு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இதோட பில்டப் ஏரியான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 1076 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 42% யூடிஎஸ்மே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துக்கோ, உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. டேரெக்டாக வந்து பாருங்க, சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. லொகேஷன் பார்க்கும்போது எக்ஸாக்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரோம்பேட்டில் தான் இந்த அழகான ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்கு. அதாவது உங்களுக்கு துறைப்பாக்கம் டு குரோம்பேட் 200 ஃபீட் ரேடியல் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸாக்டாக 300 மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சரவணா செல்வரத்தினம்லாம் இருக்கு. அண்ட் இன்னும் சொல்ல போனோம்னா சரவணா செல்வரத்தினமுக்கு பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 350 மீட்டர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இங்கிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டி தெரியுது. ஆல்சோ எம்பசி, உங்களுக்கு அசென்சர், வேல்ஸ் ஃபர்கோ, இந்த ஐடி பார்க்ஸ்லாம் இங்கிருந்து விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் அதுவுமே உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தான் இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம குரோம்பேட்டில் கமர்ஷியல்ஸ்னு பார்க்கும்போது போத்தீஸ் இருக்கு. அங்கே இல்லாத கடையே இல்லை. போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் பில்டிங்ஸ்மே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ குரோம்பேட்டுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல ஒரு பிரைமான லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ண போறாங்க. ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஆல்சோ ஐடி கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க பசங்களுக்கா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கா இருக்கட்டும், நியர்பைலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, பஸ் ஸ்டாப்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு கிட்டையே இருக்கு, நியர்பைலேயே இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்க, உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே டீடைல்ஸ் இருக்கு, நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.